குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா அம்மாசிமா காலையில் வீடியோ போடலன்னு பார்க்குறீங்களா? காலையில் நான் காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தேங்க. ட்ரெயின் ட்ராவலில் இருந்ததால் என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா ஓவர் நாய்ஸு. ஸோ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மார்னிங்கே எனக்கு ட்ரெயின் இருந்ததால் அதுக்கு டைம் இல்லாமல் போச்சு. ஸோ எனக்கு இந்த ட்ரெயின் ட்ராவலில் வரும்போது சும்மா ஒரு ஒரு அந்த ட்ரெயின் ட்ராவலும் நம்ம லைஃப்பும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தானே. ஸோ அதனால தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லோரும் சேம் கோச்சில் தான் இருப்போம். ஆனால் எல்லாருக்கும் டெஸ்டினேஷன் சேம் இல்லை. இது வந்து ஒரு ட்ராவல் வீடியோ இல்லை, இது வந்து ஒரு வாழ்க்கைக்குடைய வீடியோ. ட்ரெயினில் உட்காந்து விண்டோ வழியாக நான் வெளியே பார்க்கும்போது தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் இது கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மாதிரி நான் எடுத்தேன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லோரும் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறோம், ஒரே ட்ரெயினில் தான் ஏறுறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் போகிறோம். அப்படி தானே நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம கூடயே பிறக்கிறாங்க, ஒன்றா வளர்கிறோம், இல்லை ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். பட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அது நம்ம கம்பேரிசன் பண்ணால் நல்லா இருக்குமா? ட்ரெயின் டிக்கெட் நம்ம கையில் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சர் டிக்கெட் யாருக்கும் கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு கனெக்டான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நம்ம வாழ்க்கையோட ஒரு மிரர் தான். ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? ட்ரெயினுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஷன் இருக்குது, அதோட ஒரு எண்ட் டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நம்ம லைஃபுக்கு இருக்கா? பர்த் தெரியும், டெத்து தெரியும். டெத்து எப்படி மர்சிமா தெரியும்னு கேட்காதீங்க. நம்ம செத்துறா கூட நம்ம டேட்டை நம்ம பசங்க கல்லறையில் எழுதி வைப்பாங்க இல்லையா? அதை தான் சொன்னேன். நடுவில் என்ன நடக்கும் நம்ம யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா? ட்ரெயினில் ரூட்டு தெரியுது, அதனால் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருக்கோம். ஆனால் லைஃப்பில் நமக்கு ரூட்டு தெரியலல்ல, அதனால தான் சம்டைம்ஸ் பேனிக் ஆகிரும் இல்லையா? ரூட்டு தெரியாமல் போகிறதால தெரியாது அப்படின்றத வந்துட்டு நமக்கு ரூட்டு தெரியாதுன்றதால என்ன சொல்கிறது, ட்ரெயின் வந்து ஓடாமல் நின்றுடுதா? அது ஓடிக்கிட்டு தானே இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாட்டினாலும் உங்கள் லைஃப்பும் உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட அந்த காலமும் நேரமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ட்ரெயினில் பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து ஏசி கோச்சில் உட்காந்துருப்பார், ஒருத்தர் ஸ்லீப்பர் கோச்சில் இருப்பார், ஒருத்தர் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒருத்தவங்க பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ஏசி கோச்சில் இருக்கிறவங்க ஜென்ரல் கோச்சில் இருக்கிறவங்கள பார்த்து நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? சரி, அது வேண்டாம். அவரோட டிக்கெட்டு அவரை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா? அது அவரோட டிக்கெட்டு, அவரோட ஜேர்னி. அதே மாதிரி தான் லைஃப்லேயும் கம்பேரிசன் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? ட்ரெயினில் நம்ம சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் வந்து டைமிங்கு எல்லாரோடையும் சூட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர காலம் இருக்குது. அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சில அச்சீவ்மெண்ட் நடக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா நமக்கு கோவம் வருது இல்லையா? வருதா? நம்ம டென்ஷன் ஆகிறோம் இல்லையா? ஆனால் என்னடா லைஃப்பும் டிலே அப்படின்னு நினச்சி என்றைக்கா நம்ம ஃபீல் பண்ணுறோமா? அப்படியே இருக்கிறோமா? இல்லை ஃபீல் பண்ணுறோமா? ட்ரெயின் லேட் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிக்னல் ப்ராப்ளம் சொல்லலாம், ட்ராக் கிளியரன்ஸ் இல்லைனா சொல்லலாம், இல்லை எதாவது சேஃப்டி இஷ்யூவாக இருக்கலாம். பட் லைஃப்லேயும் டிலே வந்தாலும் அதுக்கும் சம் ரீசன்ஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம மென்டலி ரெடி இல்லைனா நம்மளுடைய சிச்சுவேஷன் நமக்கு ப்ராப்பராக இல்லைனா நமக்கு டைம் ரெடியாக இல்லைனா, இதனால் விட நம்மளுடைய லைஃப்லேயும் சில டிலேஸ் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. டிலேன்றது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். புரியுதுங்களா? ட்ரெயின் ஜேர்னியில் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ரொம்ப நேரம் பேசுவாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப நிறைய லைஃப்பில் உள்ள ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சிரிச்சிட்ருப்போம். நான் விட இன்றைக்கி அந்த ஒரு பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்து, ஏன்னா 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சீட்டு தான். ஸோ உட்காந்து பேசுவோம், நிறையா விஷயங்கள் அந்த பொண்ணு ஷேர் பண்ணிச்சு. அது இங்கே படிக்கிறது விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன வந்து இதெல்லாம் நடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கேட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு வந்தோம். பட் என்னென்னா அதோட ஸ்டேஷன் வந்ததும் அந்த பொண்ணு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். அது இல்லை நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லையே, அது பாட்டுக்கு போயிடுது, அவ்வளோதான். அது இப்போ நம்ம என்ன எதாவது ஹர்ட் ஆகுறோமா? இல்லை. லைஃப்பும் அதே தான். யாராவது எங்கேயாவது போயிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒன்று ஆகிட்டாங்கன்னா என்னால் தான் இப்படி நடந்துச்சுன்னு உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்க ஸ்டேஷன் வந்திருக்கும், அவ்வளோதான். மிடில் கிளாஸ்க்கு இந்த ட்ரெயின்றது வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ட்ரெயினில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ரீம்ஸை வந்து விண்டோ வழியாக பார்த்துட்டு அங்கே சைலண்டாக உட்காந்து அவங்க மைண்டில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். ட்ரெயின்ஸில் சீட்டில் உட்காந்துட்டே நான் ஃப்யூச்சரை பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்மால் சீட் தான், பிக் ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஃபெயிலியர் கிடையாது, அது ஒரு விதமான கரேஜுன்னு சொல்லலாம். ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும், கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஒரு லேடி பல லாங்குவேஜில் பேசுவாங்கள்ல,
அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரப்போகுது, இல்லை சிக்னல் வந்தாலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. லைஃப்லேயும் நமக்கு சில சிக்னல்ஸ் வரும். அது என்ன தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி, வார்னிங், ரீஸ்டார்ட் அப்படின்னு. மிஸ் ஆன ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் போகாது இல்லையா. நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லைஃப்பும் அப்படி தான். நம்ம ஒரு பாஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இருக்குது, நெக்ஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய லைஃப் ட்ரெயின்லேருந்து இறங்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம நைட் டைமில் வந்துட்டு இந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறோன்னா எப்படி இருக்கும்? கோச் ஃபுல் டார்க்காக இருக்கும். விண்டோ வழியாக பார்த்தா லைட்லாம் ரன்னிங்கில் இருக்கும். திடீர்னு ஒரு டனல் வரும், ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்போ நம்ம பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நம்ம சிரிக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே எத்தனை தடவை உடைஞ்சிருக்கோன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா. ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு நம்ம எத்தனை தடவை சைலண்டாக நம்ம கொண்டு இருக்கோம்ல, வெளியே சொல்ல முடியாமல் நம்மளோட உணர்வுகள் அப்படியே நசுக்கி ஒரு வழி ஆக்கி வெளியே புலம்ப முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அதான் பரவாயில்லன்னு நம்ம சொல்கிற ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுட்டுருக்குல்ல, நம்ம அதை பேம்பர் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஓகே இது மாறிடும் அப்படின்னு. ஒன்று யோசிச்சுக்கோங்க. ட்ரெயினில் சீட் இல்லாமல் நிற்கிற பயணியும் அதாவது அந்த பேசஞ்சரும் கரெக்டான டெஸ்டினேஷன் தான் போகிறான். அதே மாதிரி தான் லைஃப்பில் சம்டைம்ஸ் பிளேஸில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்தாலும் நீங்களும் வாழ்கிறீங்க. அது ஃபெயிலியர் கிடையாது. நீங்கள் இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு நாள் யாரும் கைத்தட்டாமல் இருந்தாலும், நீங்கள் எழுந்த நாளும், நீங்கள் நடந்த நாளும், யாரும் கவனிக்காமல் இருந்தாலும், அது எல்லாத்தையும் இந்த ட்ராவல் உங்களுக்கு மறக்க வைக்காது. ட்ரெயினில் நீங்கள் நிற்கலை, ட்ராக் ப்ரோக்கனாக இருந்தாலும் அது மெதுவாக தான் போகும், ஆனால் நிற்காது. அதே மாதிரி தான் நீங்கள் மெதுவாக போங்க, ஆனால் நிற்காதீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், என்ன மர்சிமா இப்படி கனெக்டிவாக பேசுகிறீங்களேன்னு. நம்ம லைஃப்லாம் சேமாக தான் இருக்கும். ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகுதானா கிடையாது, தெரியாது, எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். பெயின் எல்லாம் ஈஸியாக போகாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சு, நீங்கள் தனியாக இல்லை. இன்னும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ட்ரெயின் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம டயர்ட் ஆனாலும் நம்ம தோக்க மாட்டோம் இல்லையா. நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவையும் சொல்லுங்கள், அதுவே போதும். இதுதான் இன்றைக்கி எனக்கு இந்த ட்ரெயின் ட்ராவலில் வரும்போது எனக்கு தோணிச்சு. ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெயின் ட்ராவல் மாதிரி தான் நம்முடைய லைஃப்பில் பல உணர்வுகளை தாண்டி நம்ம கடந்து வரோம் இல்லையா. பல விஷயங்கள் நம்மளை குழப்பிட்டு இருக்கு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொன்னேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ், உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை கண்ணில் இந்த வீடியோ கேட்கும்போது அழுக வருதா, அது பலவீனம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சைலண்டாக ஸ்ட்ராங்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு காட்டுற ஒரு சைன் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய லைஃப் ஜேர்னியை நீங்கள் தனியாக இல்லை, சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள்